ஹலோ காய்ஸ், நான் ஜேஜே ஃபார்மிங் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, புதுசாக எனக்கு இன்குபேட்டருங்க. அந்த இன்குபேட்டர் நான் எப்படி முட்டை செக் பண்ணி வச்சேன், அதுக்கு முட்டை வைக்கிறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணேன்னு வாங்க வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இன்குபேட்டர் வாங்கினதால ரோஸ் போட சொன்னாங்க. இன்குபேட்டர் வாங்கினா 26 ரோஸ் போட சொன்னாங்க. 26 ரோஸ் போட்டு அதுக்கப்புறமா முட்டை செக் பண்ணோம். முட்டை வந்து நிறைய பேர் லைட் வச்சு செக் பண்ணுவாங்க, வேகமாக செக் பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து தண்ணியை போட செக் பண்ணேன். ஏன்னா எனக்கு அதான் தெரியும். நாங்கள் பார்க்கலாம். ஒரு முட்டையை எடுத்து தண்ணியில் போட தண்ணி முட்டை மேலே வந்துச்சுன்னா ஓகே, நல்ல முட்டைன்னு அர்த்தம். தண்ணி கீழே போச்சுன்னா ஓகே, நல்ல முட்டைன்னு அர்த்தம். மேலே இருந்துச்சுன்னா முட்டை வைக்காதீங்க. மேலே வந்து லேசாக மிதக்குனாங்க முட்டை வைக்காதீங்க. ஏன்னா அது பொறிக்காத முட்டை. ஏன்னா அது முட்டை ஏதோ கரு குடிக்காது. இதே முட்டை அழுகிட்டு இருக்கும். இல்லை முட்டை ஏதாவது சின்ன டேமேஜ் இருக்குதுன்னா மேலே மிதக்கும், இல்லைன்னா கீழே போயிடும். கீழே போன முட்டை நல்லாயிருக்கும். ஆனால் கீழே வந்து செட்டில் ஆகிடும் ஃபுல்லாக அழகாக. கீழே போய் உட்காந்தா முட்டை நல்ல முட்டைன்னு அர்த்தம். இல்லை மேலே மிதக்குன்னா அது நாட்டுக்கு இலையத்துக்கு போட்டுருங்க. இல்லைனா ஏதாவது முட்டை ஆமையில் போட்டு சாப்பிட்ருங்க. இல்லைன்னா ஏதாவது முட்டை பண்ணிடுங்க. ஆனால் அது முட்டை வைக்காதீங்க வீட்டுக்கு மட்டும். வீட்டில் சரி இன்குபேட்டரில் எதுவுமே வைக்காதீங்க முட்டையாவை. அதுக்கப்புறமா அந்த இன்குபேட்டரை துணி போடுங்க. அப்படியே மண் போட்டால் இன்குபேட்டர் டேமேஜ் ஆகும். துணி போட்டு அதுக்கு மேலே நல்லா ஜெலிச்ச மணல், கல் இல்லாமல், ரொம்ப கல் இல்லாமல் ஒரு ஜெலிச்ச மணல், ஏதாவது ஒரு மணல், எதுவுமே மணல் ஃபஸ்ட்டு துணி நல்லா போட்டு துணியெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு ஜெலிச்ச மணல் ஏதோ மணல் போய் போட்டு அதேமாதிரி நல்லா மணலாக கரெக்டாக ஈவனாக பண்ணிட்டு அதேமாதிரி செக் பண்ண முட்டையெல்லாம் துடைச்சி அழகாக வச்சுட்டு எல்லா முட்டையும் அழகாக செக் பண்ணி எல்லா முட்டையும் அழகாக துடைச்சி வைக்கணும். இப்போ பாதி பேர் துடைக்காம வச்சாக்கா இன்குபேட்டர்லேருந்து இதாகும், தண்ணிக்கும் ரொம்ப இதாகும். தண்ணியெல்லாம் ஒழுங்காக முட்டையை அழகாக துடைச்சிட்டு அதுக்கப்புறமா இது பண்ணோம். அது லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி முட்டையை மார்க் பண்ணணும். நான் வந்து பெருசாக மைனஸ் போட்டுக்கிறேன். நான் முட்டை 2 டைம் திருப்பணும். பெருசுனா ஒரு டைம் திருப்பி விட்டுட்டு மைனஸ்னால் சாயந்தரம் திருப்பி விட்ருவேன். அந்தமாதிரி நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணும், டிக் வேணால் டிக் போடலாம், டவர் வேணால் டவர் போடலாம், இல்லை 1-2 1-2னா நீங்கள் போடலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் இது போட்டுக்கோங்க. எனக்கு வந்து பெருசாக மைனஸ் போட்டுச்சுக்கிறேன். பெருசுனா பெருசு திருப்புது, மைனஸ் திருப்புது. அதுமாதிரி நான் போட்டுச்சுக்கிறேன். ஈவினிங் காத்தால ஈவினிங் ரெண்டு வேலை திருப்பி வைக்கணும். அதுக்கப்புறமா தண்ணி வைக்கணும். சின்ன பவுலில் தண்ணி வைக்கணும். தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணி தினமும் மாற்றினே வைக்கணும். தினமும் மாற்றலாம், இல்லை தண்ணி குறைய தண்ணி அதை ஊற்றியே வைக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த தண்ணி ஈரப்பதம் உள்ளே இருக்கும். ஈரப்பதம் எவ்வளோ சூடாதோ அப்போ ஈரப்பதம் அது இழுத்து அப்போ தான் தரும். எல்லா முட்டையை வச்சுட்டு செக் பண்ணி எல்லா முட்டையை வச்சுட்டு லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆன் பண்ணி விட்லாம். இதுதான் நான் பண்ணிக்குது. இது தினமும் இதுக்கான வீடியோ முட்டை என்ன ஆச்சு, தினமும் நான் எப்படி திருப்பினேன், 7 நாள் கழிச்சு என்ன, 21 நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னு வாங்க அதுக்கப்புறமா வீடியோ நான் பார்க்கலாம்.